எல்லாருக்கும் வணக்கம். கலை ஃபவுண்டேஷன் மூலமாக நாங்கள் கர்நாடிக் மியூசிக்கை பிரபலம் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இந்த வாட்டி 3வது கான்சர்ட்டை பாபநாசம் சிவனோட பாடல்களை கிருதிகளை நாதஸ்வரம் வித்வான் மூலமாக பிரபலப்படுத்தலான்னு பார்க்குறோம். நாதஸ்வர கச்சேரி எல்லா ஆர்டிஸ்ட் டீட்டெயில்ஸில் இருக்குது. ராகசுதா ஹாலில் டெஃபினட்டாக உங்களோட 20th ஈவினிங் பார்க்குறேன். ஃபைனான்ஸ் பற்றி நம்ம 1-to-1 பேசுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு என்ன டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஹாப்பி மார்னிங் சார். ஹாப்பி மார்னிங். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் சார். ஒரு விஷயத்த ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? நம்ம பொதுவாக கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனால எதுவுமே நடக்கலை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அது எப்போ கடைசியில் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அந்த நிமிஷத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதை தவிர வேற எதுவும் மைண்டில் வரமாட்டேங்குது. நான் ஒன்று சொல்லட்டுமா? இப்போ எங்கள் வீட்டில் ஒரு கண்ணாடி ஜார் இருக்குது. தண்ணி குடிக்கிற ஜாரு கண்ணாடியில். உங்கள் வீட்டில் அது இருக்குதுன்னு வச்சுக்கோ. உன் பையன் அதை தூக்குறான், கை வழுக்கி விழுந்துருச்சு, சுக்குநூறு ஆயிடுச்சு. ரைட்டா? நீ இஷ்டத்துக்கு அவனை கத்துற, நாயை பேய பன்னியை எருமையை அடிக்கிற, எல்லாம் திட்டுற. அவன் பயந்து நடுங்கிறான், எல்லாம் முடிஞ்சிருச்சு. என்ன அச்சீவ் பண்ண நீ? ஒன்றுமே இல்லை சார். அவன் சின்ன பையன், அவ்வளோதான் பண்ணுவான். அவனுக்கு அவ்வளோ. சரி, பெரிய பையன்பா, 10ஆம் கிளாஸில் கீழே விழுந்துருச்சுப்பா. நீ என்ன பண்ணு அச்சீவ் பண்ணு? ஒன்றும் கிடையாது சார். ஐம் ஜஸ்ட் வென்டிங் அவுட். உன் ஃப்ரஸ்ட்ரேஷனை வெண்ட் அவுட் பண்ணு. ஸோ வாட் இஸ் தி யூஸ்? அப்போ நீங்கள் முந்தா நாள் 2 நாளைக்கு முன்னாடி சொன்னப்போ ஒரு டென்னிஸ் பிளேயருடைய பல்ஸ் 50 இருந்ததுன்னு சொன்னீங்கல்ல. அப்போ அவங்க இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பெருசாக ரியாக்டே பண்ண மாட்டான். இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நான் கட்டப்பட்டு என்ன நான் கத்தின்னு இருந்தவன் எப்படி மாறினேனுங்கிறத ரொம்ப கட்டப்பட்டு ஃபிலாசபினால டெலிபரேட்டாக மாறினேன். ஓகே. எனக்கு ஒரு டர்ட்டி ஹேபிட் உண்டு. பேண்ட்டை கட்டி அப்படியே போட்டு போயிடுவேன். உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்க மாட்டேன். ஏன்னா பர்ஸே நான் வச்சுக்க மாட்டேன். உனக்குலாம் தெரியும், நான் கையில் பர்ஸே இருக்காது. அட்மோஸ்ட் கர்ச்சீஃப் இருக்கும், அவ்வளோதான். ஸோ என் பேக்கெட்டில் ஒன்றுமே இருக்காது. பார்க்குறவங்க நினைப்பாங்க உங்களுக்கு மட்டும் இல்லை, அது எல்லாத்துக்குமே அந்த பழக்கம் இருக்குன்னு. என்னது? அப்படியே அந்த பேண்ட் கட்டி அதில் என்ன இருக்குன்னு கூட அப்படியே போட்டு போகிறது நார்மலாக நடக்கிறது தான். நான் போட்டு போகிறது உண்டு. என்ன பண்ணிட்டேன், என்னோட இந்த ஐபாடு எவனோ கிஃப்ட் பண்ணியிருக்கான் எனக்கு, லேட்டஸ்ட்டு. அது பேண்ட் பேக்கெட். நான் இப்போ சேலத்துக்கு போயிட்டு வந்தேன். ஸோ திரும்பி வரைச்சா அது பேக்கெட்டில் போட்டுனே வந்துட்டேன். வந்தேன், நைட்டு கட்டி அதை தூக்கி போட்டேன். என் ஒய்ஃப் அந்த பேண்ட்டை எடுத்து அப்படியே துவைக்க போட்டாங்க. அந்த ஐபாடு அதிலே இருந்தது. ஏன்னா நம்ம தான் ஐபாடை எடுக்கவே மாட்டேன். அங்கேயே கேட்டு அதே டேபிளில் போட்டுருவோம். அதனே பழக்கம். நான் எங்கே வெள்ளை ஐபாடு எடுத்துருந்தேன். ஸோ அந்த ஐபாடு போட்டால் தோச்சி நீ காட்டால வெளில வருது. ஃபஸ்ட்டு என்ன வெளில வருதுன்னா, வெறும் 2 காது இயர்பட்ஸ் மட்டும் வெளில வருது. அப்புறம் அந்த கவர் மட்டும் வெளில வருது. அந்த கேஸு காணும். என் ஒய்ஃப் லபோதிபோன்னு கத்தினான். எனக்கு எவ்வளோ தூரம் மாறிட்டேன் நான். இப்போ நான் விட்டு கத்தி யூஸு கிடையாது. நீ தப்பா நான் தப்பா, கத்தி யூஸு கிடையாது. மிஷினில் போட்டாச்சு, அது வெளில எடுத்தாச்சு. இப்போ இதெல்லாம் உள்ளே இருக்குன்னா நான் அதை தனியாக எடுத்து வைக்கல. அதுவும் மிஷினில் தான் இருக்கும், போய் பாருன்னா அது மிஷினில் இருந்தது. அதை எடுத்துகிட்டு போட்டாச்சு, சார்ஜ் போட்டது, வேலை செஞ்சுது. இப்போ கத்தினது யாருக்கு எனர்ஜி வேஸ்ட்டு? அது வேலை செய்யலைன்னா என்ன பண்ணுவியா? தூக்கி போட்டு வேறு வாங்க வேண்டியதாக, என்ன பண்ண முடியும்? வேறு ஆப்ஷன் கிடையாது. நான் நாயே பேயே பன்னியே எருமையேன்னு சொன்னதுனால அந்த போன படம் திரும்பி வரப்போகுது. இந்த போன பொருளும் வராது, அவ்வளோதான். அதுக்கான ஆயுஸ் அவ்வளோதான். அந்த ஆயுஸ் அவ்வளோதான். அதுக்காக என் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி என் ஹெல்த்தை நான் எதுக்கு எடுத்துக்கணும்? என்னோடய எனர்ஜி லெவலை ஏற்றி எனக்கு ஸ்ட்ரோக் வரலாம், எனக்கு ஸ்ட்ரெஸ் பில்டப் ஆகலாம். ஏன்னா ஸ்ட்ரெஸ் தான் பிக்கஸ்ட்டு கார்டியோவாஸ்குலர் அண்ட் நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம்க்கு ஸ்ட்ரெஸ் தான் பெரிய காரணம். நான் இதை பற்றி நினச்சிட்டு இருந்தேன்னா டெஃபினட்டாக எனக்கு ஸ்ட்ரெஸ் போயிடுச்சு. இப்போ என்ன பண்ண முடியும்? என்னால் திரும்பி வாங்க முடியலையா? பரவாயில்ல, இருந்த வரைக்கும் நான் இருந்தது. இப்போ நான் எக்ஸ்ட்ரபுலேட் பண்ணுறேன். நான் பிஸ்னஸ் பண்ணுறச்சே என் வீட்டை வச்சு நான் கடன் வாங்கிடுறேன். நான் பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகும்னு நினச்சி தான் என் வீட்டை வச்சு கடன் வாங்கினேன். என் பிஸ்னஸ் ஃபெயில் ஆகிடுச்சு, என் வீடு போயிடுச்சு. நான் கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன யூஸ்? பேங்க் மேனேஜராக தப்பு பண்ணேன். கையெழுத்து போட்டது நான் தானே, கடன் வாங்கினது நான் தானே, பிஸ்னஸ் பண்ணது நான் தானே. அப்போ நான் எதுக்கு கம்ப்ளைண்ட்? ஸோ பண்ண தப்பெல்லாம் யார் பண்ணது? நம்ம தான். கை நீட்டி கடன் வாங்கினது யார்? நம்ம தான். அப்போ எதுக்கு பேங்க் மேனேஜரை திட்டணும்? எதுக்கு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கணும்? அவங்க போட்ட எல்லா கண்டிஷனுக்கும் நம்ம ஓகே சொல்லிட்டு தான் வாங்கிருக்கோம். அவங்க வாங்குற நீங்கள் என்ன கேட்குறான்னு பார்க்காத அளவுக்கு நீ கையெழுத்து போட்டுற. ஸோ உனக்கு ஸ்ட்ரெஸ்ஸே வருது பிகாஸ் யூ திங்க் யூ ஓன் சம்திங். உனக்கு ஸ்ட்ரெஸ் அந்த வீடு அப்படிலாம் முக்கியம்னா அந்த வீட்டை வச்சு ஏன் வாங்குற? பிஸ்னஸ் பண்ணாதீங்க. அப்படியாவது பிஸ்னஸ் பண்ணணுமா? அண்ட் உலகத்தில் பெஸ்ட்டு பிஸ்னஸஸ்
ஆர் மேட் அவுட் ஆஃப் ஜீரோ கேபிட்டல். அது நிறைய பேர் சொல்றாங்க சார். அது புரியவே மாட்டேங்குது. பிசினஸ் பண்ண பணமே தேவையில்ல அப்படின்றாங்க. இப்போ நான் இந்த இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறோமே, ம். நான் ஒரு பைசா போடல இந்த பிஸ்னஸில். என்னோட பார்ட்னரும் ஒரு பைசா போடல. சார் இனிஷியலா இந்த இதுக்கு கேமரா வாங்குறதுக்கு, ட்ரைபாட் வாங்குறதுக்காவது பணம் வேணும்ல சார்? நான் அப்படிலாம் போடவே இல்லை. ம். எங்கள்கிட்ட ஆல்ரெடி ஒரு லேப்டாப் இருந்தது, வீட்டில் ஒரு கேமரா இருந்தது, ஐஃபோன் அவன்கிட்ட இருந்தது. ம். என் ஐஃபோனில் ஷூட் பண்ணோம், என் தம்பியோட ஐஃபோனில் ம். ஷூட் பண்ணேன், என் தம்பி கேமராவில் ஷூட் பண்ணோம், ம். வீடியோ அவனோட டேப்பில் எடிட் பண்ணோம். என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள் பேசிக்கா ஏதாவது வேணும் அப்படின்னா மட்டும் செலவு பண்ணியிருப்பீங்களா? என்ன செலவு? இந்த மைக் வாங்குறது. என்ன மைக்கு? மைக்கே கிடையாது, ஒரிஜினல் தான். ஃபஸ்ட்டெல்லாம் போய் நானும் வெங்கடேஷன் பேச்ச மைக்கே கிடையாது. ஏதோ சும்மா அந்த ஒயர் மைக் மட்டும் வீட்டில் கிடக்குமே, ம். அதை மட்டும் எடுத்து போட்டு பண்ணோம். ஓகே சார். ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணுறதுங்கிறது நம்ம இது சாக்கு ஸோ தேடுறோம். நான் பண்ணேன். ம். சேனல் பே ஆச்சு. ம். சேனல் பே ஆன அப்புறம் தான் நான் முதல் ஆளே வேலைக்கு கூப்பிட்டோம். எல்லாருமே அப்படி தான். ஹெச்பி அப்படி தான், ஆப்பிள் அப்படி தான், இன்டெல் அப்படி தான், எல்லாருமே அப்படி தான். ஸோ அப்போ ஒரு தொழில் தொடங்குறோம் அப்படின்னா அதை காசு போட்டு தொடங்கக்கூடாது. என்ன ரிசோர்ஸ் இருக்கோ அதை வச்சு நம்ம அதை பண்ணணும். ஆமாம், இல்லாட்டா நீ 10 பேரை கூப்பிட்டு இதுதான் எனக்கு ரிசோர்ஸ் பண்ணணும், இதுதான் என்னோட ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட், ஃபெயில் ஆகிடுச்சுன்னா பணம் போச்சு, அவ்வளோதான். இல்லை அப்படின்றத கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இல்லாமல் வேலையை ஆரம்பிச்சிடணும். போயிடுச்சா அதோட போச்சு, அவ்வளோதான். உன் லைஃப்பை நீ பாட்டுக்கு லீட் பண்ண வேண்டியது. ஓகே சார், எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. அந்த ஐடியாவுக்கு ஒரு பேஸாக கொஞ்சமாச்சும் ஒரு செலவு பண்ணால் 10 பேரை கூப்பிட்டு வந்து சம்பளம் போடு, ம். 10 பேரை காசு போட சொல்லு, உன் ஐடியாவை 10 பேர்கிட்ட விற்றுடு, ம். அந்த 10 பேர் காசு போட்டோம், போயிடுச்சுன்னா அந்த 10 பேர் லாஸ் எடுத்துக்கணும். ஓகே சார். அந்த தொழில் நடத்துறதுக்கு எனக்கு ஒரு அதிகபட்சம் ஒரு 50,000 60,000 தேவைப்படுது. அதை என்னால் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருந்ததுனாலும் செலவு பண்ணக்கூடாதா? செலவு பண்ணிக்கோ, ம். பட் வீட்டை வச்சு பண்ணாதன்னு தானே ஆ சொல்கிறேன். உன்னோட ஸ்ட்ரெஸ் எப்போ வருது? டிசப்பாயின்மெண்ட் வேறு, ஸ்ட்ரெஸ் வேறு. நான் நினச்சது போலையேங்கிறது டிசப்பாயின்மெண்ட், என் சொத்தே போயிடுச்சுங்கிறது ஸ்ட்ரெஸ். போகாத ஒரு விஷயத்துக்கு என் சொத்து போயிடுச்சுங்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ். ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன அந்த இயர்பட்ஸ் எக்ஸாம்பிளில் சார், ஒரு தடவை சொல்லுவாங்க, 2 தடவை சொல்லுவாங்க, ஆமாம், திரும்ப இது திரும்ப அது நடந்துகிட்டே நான் என்ன இருக்கும்போது பண்ண முடியும்? நான் மறதி தான். நீ என்னை சண்டை போட்டு திட்டியே கற்று என்ன நாய் மாதிரி கற்றுன்னு கத்தினத்தால அது மாறிடுமா? இல்லை சார். சரி, ஓகே, ஃபைன். நீங்கள் உங்களுக்கு வந்து ஏஜ் ஆயிடுச்சு, ஓகே. என் பையன் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் அப்படின்னா அவன் ஒரு பாட்டிலை போட்டு உடைச்சிட்டானது ஒரு தடவைன்னா பரவாயில்ல. வேணுன்ட்டு பாட்டில் உடைக்கிறது வேறு, ம். ஆக்சிடெண்ட்டில் பாட்டில் உடைக்கிறது வேறு, கோவத்தில் பாட்டிலை விட்டு இருந்தானா அவனை அடிக்கிறது வேறு. ம். அவனுக்கு நீ டிசிப்ளின் பண்ணுற, ம். அவனுக்கு நீ சொல்லி கொடுக்குற. ம். ஆக்சிடெண்ட்டில் பாட்டில் கையை விட்டு விழுந்தா என்ன பண்ண அது முடியும்? புரிஞ்சுக்க முடியுது சார். ஆமாம், நான் அதுதான் சொல்கிறேன். ஓகே. அப்போ இந்த ஐபாட்ல அந்த இயர்பட்ஸ்லயே பேண்ட்டை போடும்போது அதுக்குள்ள இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கிறது நம்ம பொறுப்பு தானேன்னு கேட்பாங்கல்ல. இல்லை, ஆமாம், இல்லை, தப்பு தான், ஆயிடுச்சு, என்ன பண்ண முடியும்? ஒவ்வொரு தடவையும் அந்த தப்பு ஆயிட்டே இருந்தா- ஆயிட்டு தான் என்ன பண்ண முடியும்? ஆயிடுச்சு. நான் வாண்டனா பண்ணல, ம். எடுத்து தூக்கி விட்டேறியில, இல்ல 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 இல்ல. கோவத்தில் அந்த ம். விட்டேறியில. அதுக்கு இதுக்கும் கிடையாது. அதான். ஸோ வாட் ஐ எம் டூயிங் டெலிபரேட்லி யூ கேன் டிசிப்ளின் மீ. அதுக்கு தான் கேட்குறேன். டெலிபரேட்டாக நான் பண்ணுறதுக்கு என்ன டிசிப்ளின் பண்ணா. ம். ஆக்சிடென்ட்ஸ் ஹேவ் டு பி அக்செப்டட், தெர் இஸ் நோ கம்ப்ளைண்ட். இப்போ ஆக்சிடென்ட்ஸ். நான் சொல்கிறேன், இப்போ ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, ம். அனிதா சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ம். அனிதா ஃபேமிலிக்கு ஏதாவது கெயின் அன்னைக்கு? வருத்தம் தானே, அவங்க பெற்றோர்களுக்கு இன்றைக்கி வருத்தம் தானே. அந்த பொண்ணு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கிடச்சிருக்கும், படித்து இன்றைக்கி பெரிய போஸ்ட்டில் இருந்திருந்தா என்ன? அதான் அந்த டிசிப்ளின் பண்றது, ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படிங்கிறப்ப அந்த டிசிப்ளின் பண்றதுல என்ன ஒரு அண்ட் criteria சம்டைம்ஸ் இருக்கணும்? வாழ்க்கை வந்து உனக்கு இட் வில் த்ரோ கூகுளிஸ், யூ ஹவ் டு அக்செப்ட் இட். ம். இங்கிலீஷில் சொல்லுவோம், ம். ஷிட் ஹேப்பன்ஸ், ம். ஸோ வாட், ஆமா, நடந்துருச்சு, என்ன பண்றது? என்ன பண்ணுறது? ஸ்ட்ரெஸ் ஆயிக்காம அதை சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண பழகிக்கணும். ஆமாம், என்ன பண்ண முடியும்? லெசன் நீ படித்த கிடிச்ச இன்ஜினியரிங் ட்ரை பண்ணேன், ம். வரல. நான் இன்ஜினியரிங் ஆகணும்னு ரொம்ப ட்ரை பண்ணேன், ம். எங்கள் அப்பா உயிரை வாங்கி இன்ஜினியரிங் பண்ணேன், ம். எனக்கு புரிஞ்சது இன்ஜினியரிங் வராதுன்னு. ம். எது வரும்னு பார்க்க வேண்டியதானே. ஃபைன் சார். திஸ் இஸ் ஆக்சுவலி லெசன் ஃபார் த டே. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது, நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது, டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்னால் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ், அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.
எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.